வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமிர்தி காட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து என்னென்ன பார்க்கணுன்னா, மான், முள்ளம்பன்றி, நரி இருக்குது, கிளி, மயில், மலைப்பாம்பு இதெல்லாம் இந்த ஜூவில் வச்சுருக்காங்க. இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வசூல் பண்ணுறாங்க உள்ளே நுழைவு கட்டணமாக. என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பருந்து தாங்க பார்த்தோம். ஒரு 10 பருந்துக்கிட்ட இருந்தது. பாவம் நல்ல வெயில் நேரம், வாயை திறந்துக்கிட்டு உட்காந்துருந்துச்சு. வெயில் காலம் அதனாலேயும் தாங்க முடியலைங்க. இப்போ அந்த அழிந்து வரக்கூடிய அந்த இனம் பருந்து இனம் வந்து இங்கே பாதுகாத்து அதுங்களுக்கு உணவுலாம் கொடுத்துட்டு வராங்க. பாருங்கள், அங்கங்கே உட்காண்ட்ருக்கு. இது வந்து நரி வெயிலுக்கு வந்து ஒரு மூளைக்காக உட்காண்ட்ருக்கு. மேலே வந்து போர்வை போத்தி விட்டுருக்காங்க. இது பார்த்தோம்னா கிளிங்க, இந்த லவ் பேர்ட்ஸு அதெல்லாம் இருக்குங்க. அதுவும் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரெல்லாம் வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கு. ஒரே ஒரு மலைப்பாம்பு, முன்னே போகும்போது வந்து நிறைய மலைப்பாம்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பாம்பு தாங்க நாங்கள் பார்த்தோம். இப்போ நிறையா ஆல்டர் பண்ணிட்டுருக்காங்க. மே மாதம் வந்து சிறுவர்களுக்காக இந்த பூங்கா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. காட்டில் போயிட்டு நம்மளால் பார்க்க முடியாத இந்த விலங்குலாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம பார்க்கலாம். மான் கூட்டம் பாருங்கள், நிறைய ஒரு 30 மானுக்கிட்ட இருந்துச்சுங்க. இது பாருங்கள், அங்கங்கே சுதந்திரமாக சுற்றிட்டு வருது. அதுக்கு வந்து அப்படியே ஓடை மாதிரி தண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே புள்ளிமான், கலைமான், இந்த வகையான மான்கள்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். வண்டலூர் ஜூ போனோன்னாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சென்னைக்கு போய் தாங்க பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அமிர்திக்கு வந்தோம்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்த்துட்டு, நிறைய மரங்கள் இருக்குது. இங்கே காற்றோட்டமாக இருந்துட்டு சாயந்தரம் வரையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய இடமா இருக்குது இது. பாருங்கள், மான் வந்து எவ்வளோ சுதந்திரமாக விளையாடிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு தேவையான வசதியெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்குது. இது வந்து 6 மாதம் வந்து குட்டி இனக்கூடியதுங்க. வருஷத்துக்கு 2 தாட்டி குட்டி போடக்கூடியதான். முள்ளம்பன்றி ரொம்ப அரிதானது, அதுவும் பார்த்தோம். அதே போல் சின்ன பசங்க விளையாடக்கூடிய இடம், ஜர்கா மரம் எல்லாம் இருக்குங்க. இங்கே வந்து கூழைக்கடான்னு சொல்லக்கூடிய அந்த நாரை வகைகள்லாம் அங்கே இருக்குது. நாங்கள் பார்க்கும்போது ஒன்று வந்து ஒரு பெரிய மீனை வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப பெருசாக ஒரு கூழைக்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு இனம், கொக்கி நாரை இனம். இது பார்த்தோம்னா அது பாட்டு நடந்து போய் எப்படியும் ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. இதில் வந்து சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பறவைகள் அங்கே சுற்றி இருக்குது. இதை தாங்க நான் சொன்னேன். இவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். 2 இருக்குங்க அதே போல். அதுவும் நல்லா சுதந்திரமாக சுற்றிட்டு வருதுங்க. குழந்தைங்க நம்ம பார்த்தாங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்காத ஒரு விஷயத்தையும் புதுமையாக பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. அடுத்தது மயில் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 10 மயில்கிட்ட இருந்துச்சுங்க. இல்லை ஆண் மயில் ஒரு 3-4 இருந்துச்சு, இதெல்லாம் பெண் மயில். இங்கே வெள்ளை நிற மயிலும் இங்கே வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு மயில் வந்து அந்த மூங்கில் மரத்து மேலே உட்காந்துட்டு தோகையை நீட்டிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது சரியாக ஒரு மணி இருக்குங்க பகலில். என் கூட வந்த பாப்பா வந்துட்டு தோகை விரிக்காதான்னு கேட்டால், அது வானம் மூடிட்டு இருக்கும்போது தான் வந்து சந்தோஷத்தில் தோகையை விரித்து ஆடும். குரலும் கொடுத்ததுங்க. மயில் அகவும் சொல்லுவாங்க. அந்த அகக்கூடிய சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க. இது வந்து பெண் மயில், இதுவும் உலாவிட்டு வருதுங்க. இது வெள்ளையாக இருக்கக்கூடிய மயில், அது வெள்ளை மயில். ஒரு ஆண் மயில் வந்து அந்த ஓரம்
அந்த துணிக்குள்ளே நுழைச்சி இருந்துச்சுங்க. பாவம் வெயில் நேரமாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேரடியாக நம்ம இந்த ஜூவில் வந்து பார்க்கலாங்க. குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நிறைய ஆல்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா மே மாதம் வந்து சீசன்றதுனால ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பாம்பு வகைகளும் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு சேஃபான இடத்துல விட்டு அங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், மயில் எவ்வளோ அமைதியாக உட்காண்ட்ருக்கு பாருங்கள். அப்படியே நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருந்தோங்க. ரொம்ப மனசுக்கே அமைதியாக நிறைவாக இருந்தது. இப்படி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி லீவில் பிள்ளைங்களை இந்த இடத்துலலாம் கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து முதலை இருக்கக்கூடிய இடங்க. பாருங்கள், முதல்ல அது தண்ணியில் உள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள். உள்ளே போயிட்டு வெளியே வருது. அது ஒரு 3 முதலை இருக்குங்க அங்கே. மற்றபடி குரங்கு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் போகும்போது பையில் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. எதனா தின்பண்டம் வச்சுருந்தா உடனே வந்து பிடிங்கிட்டு போயிடுதுங்க. முதல்ல வந்து முதலையும் பாறையும் ஒரே மாதிரியே இருக்குங்க. பாசை பிடிச்சி போய் மேலெல்லாம் ஒரு பெரிய முதலை, சின்ன முதல்ல ஒரு 2 இருந்தது. பாருங்கள், அமைதியாக இருக்காது. அப்படியே கண் இருக்குதா இல்லையான்ற மாதிரி கூட தெரியாத அளவுக்கு அது ரொம்ப பதுமையாக அந்த தண்ணியில் படுத்துட்டு இருக்குது. இங்கே ஒரு 2 இதுதாங்க பெரிய முதலையே. பாருங்கள், தண்ணியாக அதுவும் ஒன்றா தெரியுது. பார்த்தோம்னா முதல்ல இருக்குதானே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பதுமையாக இருக்குது. அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு இந்த சறுக்காமரம், ஊஞ்சல் இதெல்லாம் வந்து அங்கே கட்டி விட்டுருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இலந்த மரம் பெருசாக இருக்குது. நிறைய மரங்கள் சுற்றி இருக்குது. ரொம்ப குளிர்ச்சியாக